ஹலோ கைஸ், வணக்கம். சிவா சீரிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அன்டூயிங் சேஞ்சஸ் மோட் யுவர் கம்ப்யூட்டர்னு வருது. இது என்ன காரணத்துக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிஸ்டம் வந்து விண்டோஸ் 10ல் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வருது. இது என்ன காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விண்டோஸ் அப்டேட் பண்ணியிருப்போம், இல்லை வந்து சடனாக வந்து ஷட்டவுன் பண்ணியிருப்போம், பேட்ரி சார்ஜ் இல்லாமல். அதனால கூட இது வரும். பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்டேட் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 5 ஹவர்ஸ்லாம் டைம் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூங்கிட்டோம். அதனால் சிஸ்டம் வந்து ஷட்டவுன் ஆகிருச்சு. அடுத்த நாள் நம்ம வந்து இதை வந்து ஆன் பண்ணி பார்த்தோம். ஆன் பண்ணி பார்க்கும்போதுல தான் தெரியுதுங்க, அன்டூயிங் சேஞ்சஸ் மோட் யுவர் கம்ப்யூட்டர்னு வருது. இதுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இதை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 ஹவர் இந்த மாதிரி தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருமே ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பார்த்திங்கன்னா இப்போது இந்த சிஸ்டம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு 1/2 ஹவர் இந்த மாதிரி ரோல் ஆகிட்டே இருக்கும். 1/2 ஹவர் கழித்து நம்ம பார்த்துட்டிங்கன்னா சிஸ்டம் வந்து ஆன் ஆகும். அதே மாதிரி எந்த தான் பட்டனை பிடிச்சி நம்ம அமுத்தினாலும், எந்த பட்டனை தட்டினாலும் ஆன் ஆகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஆகும். அப்புறம் வந்து நமக்கு லோட் ஆகும், கொஞ்சம் நமக்கு ஹேங் ஆகும். நம்ம சிஸ்டம் வந்து முந்தைய விட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நார்மலாக இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது அந்த இதிலேருந்து நமக்கு பார்ட்ஸ் எப்படி வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆஃப் ஆகி பழையபடி நமக்கு நார்மலாக இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு என்ட்ரை தட்டிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்வேர்டை கரெக்டாக போடணும். நம்ம கொஞ்சம் பாஸ்வேர்டை கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம். கரெக்டாக போடணும் பாஸ்வேர்டை. சரி, இன்னொரு டைம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரெக்டாக பாஸ்வேர்டை பார்த்து போடுங்க. ஏன்னா ஃபுல்லாக ஹேங் ஆகும். நமக்கு முந்தைய விட இப்போ நம்ம சிஸ்டம் கொஞ்சம் ஹேங் ஆகும். ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிற சொல்யூஷன். அதுக்கப்புறம் இப்போது தட்டிட்டோம், ஆன் ஆகிடுச்சு. ஸ்கிப் கொடுத்துருங்க, ஸ்கிப் ஆர் மீ கொடுத்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம்ஸ் டிலே ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம் வந்து முந்தைய விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. எதை தட்டினாலுமே ரொம்ப ஹேங் ஆகும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ரீஃப்ரெஷ் ஒரு 2-3 டைம் பண்ணிக்கோங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானுக்கு தட்டி விட்ருங்க. ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து விண்டோஸ் 10ல் தான் ப்ராப்ளம் வருது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஹேங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதே தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா